இரவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சைனாவில் வந்து நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கோம். இவர் வந்து சென்னையில் இருந்து வந்திருக்கிற கதிர் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்காரு. முட்டையை உடச்சி விட்ருக்காரு. ஸோ அருமையாக முட்டையை போட்டு நல்லா வருவருன்னு வறுத்துட்டு இருக்காரு. அருமையான முட்டை இது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மீன் இதெல்லாம் வெந்துட்டுருக்கு. ஸோ அவர் பாருங்கள் எடுத்து இந்தியன் எங்கே போனாலும் இந்தியன்றதை ப்ரூவ் பண்ணுறான்ப்பா. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஒரு உணவு தயாராக போகுது. ஸோ இந்த உணவு வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம நண்பர்கள் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உணவில் வந்து என்ன கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். சொல்லுங்கள், இந்த உணவு எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்தோன்னே தான் நான் சொல்ல முடியுங்க, நல்லா இருக்குன்னு. ஸோ நல்லா முட்டையை வறுத்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணது முட்டை பொரியல். ஸோ அந்த முட்டை பொரியல் எப்படி இருக்குன்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ஆஃப் பண்ண போகிறோம். ஏய் பையா இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். 3 முட்டை அவ்வளோதான் பாருங்க. நீ செஞ்சு நீயே சாப்பிடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறாரு எப்படி இருக்குன்றத. அருமையா? ஓ சார், ஃபேண்டாஸ்டிக். தமிழ் நியூஸ்ட்டுங்க. அங்கே கொடுங்க சார், கொடுங்க. இல்லை இது இல்லை சார், இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். சூப்பர் டேஸ்ட். சான்ஸே இல்லை. சூப்பர். ஸோ அங்கே இருக்கிற அனைவரும் சாப்பிட்டு அருமையாக இருக்குதுன்னு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதில் என்ன கம்மியாக இருக்கு சொல்லுங்க? உப்பு மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கு. ஸோ இளங்கோ சார் வந்து குறைய வெளியே சொல்லக்கூடாது, நிறைய மட்டும் சொல்லுங்கன்றாரு. ஸோ சக்தி சொல்லுங்க சார். முட்டை பொரியல் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியனோட ஸ்லாஷஸ் வந்து ஆனியனோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. பெப்பரோட போட்டது வந்து அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அப்புறம் இந்த சோயா சாஸ் ஊற்றுங்க, சோயோட ஃப்ளேவரும் ப்ளஸ் முக்கியமாக பார்க்க போனால் முட்டையை வச்சு ஒரு முட்டை புரிஜி பண்ணுறதான் பெரிய விஷயம். சொல்லுங்க. பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முட்டையை வச்சே முட்டை புரிஜி பண்ணுறதான் பெரிய விஷயம். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன்.